Kana NEET UG 2021 round first round கான counseling முடிஞ்சு provisional allotment letter வந்து உங்களுக்கு already MCC download பண்ண சொல்லிருந்தாங்க இல்லையா அந்த provisional allotment letter வந்து செல்லுபடி ஆகாது அப்படினு சொல்லிட்டு புது provisional letter டவுன்லோட் பண்ணிக்க சொல்லிருந்தாங்க அந்த provisional letter எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படினு உங்களுக்கு டவுட் இருந்தது நீங்க கேட்டிருந்தீங்க சோ எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க MCC அப்படினு கூகுள்ல டைப் பண்ணிட்டு MCC வெப்சைட் குள்ள போணும் MCC வெப்சைட் குள்ள போனீங்க அப்படினா இதுதான் ஹோம் பேஜ் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் சோ இந்த பேஜ்ல இந்த சைடுல பாருங்க கரண்ட் ஈவென்ட்ஸ்ல ஃபைனல் ரிசல்ட் ரவுண்ட் 1 UG 2021 இருக்குலையா நியூ அப்படினு இருக்குது வந்து புது அலாட்மெண்ட் ஆர்டர் ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா அத வந்து MCC திரும்ப வாங்கிட்டாங்க இது வந்து புது அலாட்மெண்ட் ஆர்டர் சோ உங்களுடைய நேம் உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜ் என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த அப்டேட்டட் லிஸ்ட் தான் நீங்க டவுன்லோட் பண்ணனும் சோ இந்த நியூ அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா download ஆகும் சோ இந்த download click பண்ணுங்க mobile phone PC எதா இருந்தாலும் ஓகே சோ இப்படி click பண்ணீங்க அப்படினா அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் சோ இதுதான் வந்து updated allotment list new list ஓகே சோ இதுல first abbreviations கொடுத்திருக்காங்க next இத pull பண்ணீங்க அப்படினா for example see here So round 1 counseling முடிஞ்சிருச்சு இல்லையா சோ அவங்க அதுக்கான ரீசனையும் சொல்லிருந்தாங்க சீட் மேட்ரிக்ஸ்ல சில கன்ஃபியூஷன் இருந்ததனால எரர் இருந்ததனால நாங்க வந்து இத அப்டேட் பண்ணி திரும்ப கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்லிருந்தாங்க சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரோல் நம்பர் என்ன அப்படின்றத நீங்க டைப் பண்ணீங்க அப்படினா அந்த ரோல் நம்பருக்கு ஏத்த ரேங்க் என்ன அலாட்டட் கோட்டா எந்த கோட்டால நீங்க அலாட்மெண்ட் வாங்கிருக்கீங்க and allotted institute எந்த இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கான சீட் அலாட் பண்ணிருக்காங்க and கோர்ஸ் என்ன MBBS ஆ BDS ஆ அப்படிங்கற கோர்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க and allotted category and candidate category and remarks அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு அந்த சீட் அலாட்டடா இல்லையா அப்படிங்கற இன்ஃபர்மேஷனை நீங்க இந்த புது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இதுல உங்களோட ரோல் நம்பரை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது மேம் என்னோட ரோல் நம்பரை நான் எப்படி ஒரு நம்பரா பார்த்து தெரிஞ்சுக்கணுமா நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படினு கேட்டிங்கனா ஒண்ணுல கண்ட்ரோல் F அப்படின்றத பிரஸ் பண்ணீங்க அப்படினா சர்ச் அப்படிங்கற ஒரு சிம்பல் மாதிரி காமிக்கும் சோ அந்த சர்ச்ல போய்ட்டு உங்களோட ரோல் நம்பர் என்னவோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட ரோல் நம்பர் அப்படினா அத நீங்க டைப் பண்ணும்போது அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சிஸ்டத்திலயோ உங்களோட மொபைல் போன்லயோ வந்து டிஸ்ப்ளே ஆகும் சோ அத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா உங்களோட ரேங்க் என்ன உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜ் அதுதானா அப்படின்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சீட் ப்ளஸ் அந்த ரிமார்க்ஸ் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படினா அந்த பர்టిక్యులர் அலாட்டட் காலேजेसக்கு வந்து நீங்க either physical joining or online joining e-joining அப்படினு சொல்லுவோம் இல்லையா இந்த ரெண்டு ஜாயினிங்கும் பண்ணனும் சோ ஜாயினிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது மேம் நான் என்ன சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போணும் சோ ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு வந்து என்னென்ன நான் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணனும் அப்படிங்கற டவுட் இருந்ததுனா அந்த ரெஸ்பெக்டிவ் காலேजेसக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கால் பண்ணி உங்களோட queries வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் சோ அப்படின்றத MCC அவங்களோட இன்னொரு நோட்டிஃபிகேஷன்ல சொல்லிருந்தாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் thanks for watching